வெல்கம் டு கல்வி நம் கையில். இப்போ NMMS 8th சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3வது அலகு ஒளியியல் பாடத்துலேருந்து சயின்ஸ் தொடங்க போகிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1 நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ நம்ம ஒளியியல் பார்க்க போகிறோம். ஒளியியல்னா என்ன? ஒளியை பற்றி ஆராய்கிறது, படிக்கிறது, புரிகிறது, எல்லாமே ஒளியியல். ஓகே, நம்மளை சுற்றியில் இருக்க எல்லா விஷயத்தையும் பார்க்கணுன்னா என்ன வேணும்? ஒளி. ஒளி ஒளி இல்லைன்னா எதுவும் இல்லை, எல்லாமே இருட்டாக இருக்கும். நம்மளால எதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒளி அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். ஓகேவா? ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். இது வந்து நேர்கோட்டில் செல்லும். வளைஞ்சு வளைஞ்சு ஒளி போனால் என்ன ஆகும்? மர நிழல் இருக்காது, வீட்டுக்குள்ள வெயில் வராமல் இருக்காது, எல்லா இடத்துக்கும் வெயில் வந்துடும். அப்போ வந்து நிழல் பகுதியே என்ன பண்ணாது, இருக்காது. ஒளி நேர்கோட்டில். இப்போ வீடு கட்டியிருக்கோம், உள்ள நிழலாக இருக்கும். இப்போ ஒளி வளைஞ்சு போகும்னா, இப்போ இங்கே இருக்குது வீடு அப்படின்னா நம்ம இப்படி வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருப்போம். ஒளி இங்கே வர்ற ஒளி வளைஞ்சு வளைஞ்சு எல்லா பக்கமும் போயிடுமே. அப்போ எல்லா பக்கமும் வெயில் இருந்துகிட்டே தானே இருக்குது. எப்படி நிழல் உருவாகும்? அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அப்போ ஒளி அப்படிங்கிறது எதில் செல்லக்கூடியது அப்படின்னா நேர்கோட்டில் செல்லும். அடுத்து டாபிக் 3.1. இப்போ தான் லெசனுக்குள்ளே போகிறோம். ஆடிகள் டாபிக் பார்க்குறோம். ஸோ ஆடி அப்படின்னா என்னென்னா, தன் மீது விழுற ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பு தான் என்ன அப்படின்னா ஆடி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இத்தாலியில் வெனிஸ் நகரத்தில் தான் அந்த கண்ணாடி மேலே எதிரொலிக்கிற உலோகத்தை ஒரு படலம் மாதிரி பூசுகிற வழக்கம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க எதை கலந்து பூசினாங்கன்னா பாதரசம், வெள்ளி, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த உலோக கலவையை தான் பூசினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியம் அல்லது வெள்ளி, இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அது மேலே மெல்லிய படலமாக பூசுகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆடினா என்னன்னு பார்த்தோம். சமதளமான பரப்பு, ஒளி எதிரொலிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த ஆடியில் என்ன பூசுறாங்கன்னு சொன்னோம்? அலுமினியம் அல்லது வெள்ளி பூச்சு. முன்னாடி காலத்தில் பாதரசம் வெள்ளி கலந்து. ஓகே. ஸோ ஒரு ஆடியோட வடிவம் தான் அதோட பிம்பத்தோட தன்மையே தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது அந்த ஆடி என்ன வடிவத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிம்பமும் இருக்குன்னு சொல்றாங்க. சமதள ஆடிகள் வந்து பொருளோட சரியான பிம்பத்தை வந்து கொடுக்குது. சரியா? சமதள ஆடிகள் தான் சரியான பிம்பத்தை கொடுக்குது. வளைவு ஆடிகள் என்ன பண்ணுது அப்படின்னா பெருசாவோ சின்னதாவோ தருது. அதனாலதான் நம்ம சமதள ஆடிகளை வந்து முகம் பார்க்கும் கண்ணாடியா என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே மிரர்ல காட்டுறதுனால. ஓகேவா? ஸோ அப்போ சமதள ஆடிகள் வந்து பொருளோட பிம்பம் எப்படி இருக்கோ, பொருளோட வடிவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிம்பம் கிடைக்கும். வளைவாடிகள் வந்து பொருளோட அளவை விட சின்னதாவோ அதிகமாகவோ அதோட பிம்பத்தை வந்து காட்டும். சரி, ஓகே. வளைவாடிகள்னா என்ன? அதான் கோலகாடிகள். ஓகேவா? கோலகம்னா என்ன? அந்த வளைவு ஆடி அப்படிங்கிறது கோலத்தோட ஒரு பகுதி. இப்போ வட்டம் தானே கோலம், கோலத்தோட ஒரு பகுதி. இப்போ உள்பக்கம் பூச்சி, வெளிப்பக்கம் ஒரு ஆடியா இருக்கலாம், இல்ல வெளிப்பக்கத்துல பூச்சி பயன்படுத்தி உள்ள ஒரு ஆடியா என்ன பண்ணிருக்கலாம், இருக்கலாம். அதுதான் வந்து வளைவு ஆடிகள். ஓகேவா? பூச்சி பூசுறது, வெள்ளி பூசுவாங்க இல்லையா, அலுமினியம் பூசுறாங்க இல்லையா, அதுதான். இது ஒரு கோலத்தோட மேற்பரப்புல இருந்து வெட்டப்பட்டது. இதுல ஒரு பகுதியில என்ன பூச்சி பூசிருப்பாங்கன்னா வெள்ளி பூச்சி பூசிருப்பாங்க. மற்றொரு பகுதியில வந்து ஒளி எதிரொலிப்பு இருக்கும். ஒரு பக்கம் தான் பூசிருப்பாங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பூசிருக்க மாட்டாங்க. சரியா? இப்ப நான் அந்த எங்க கூட வரைஞ்சி வச்சிருந்தேன். ஸோ இப்ப அந்த ஒரு பக்கம் இந்த கோடு கோடா போட்டிருக்கதான் பூச்சி. இந்த கோடு கோடா இருக்கிற பகுதி தான் வெள்ளி பூச்சி பூசி இருக்கிறது. இந்த பக்கம் வந்து எதிரொலிக்கிறது. இப்ப கதிர் வந்து எதிரொலிக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கதிர் வந்து எதிரொலிக்கிற பகுதி வந்து ஆடி, இது வந்து வெள்ளி பூச்சி பூசப்பட்ட பகுதி. இது குவி ஆடி. இந்த இது வந்து ஒரு பக்கம் பூசியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து வெளிச்சம் வந்து பட்டு எதிரொலிக்கிற இடமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோலக ஆடிகள். அடுத்து ஒரு குளிர்ந்த பரப்பு, அந்த கோலக ஆடியோட குழிவான பகுதியில எதிரொலிப்பு நிகழ்ந்துச்சுன்னா அது குழியாடி. அதாவது இதுதான் ஒரு கோலகாடி. இது அப்படியே நம்ம முடிஞ்சா வட்டமா என்ன பண்ணிக்கலாம், ஆக்கிக்கலாம். அப்படி வட்டமாக்குனா இது கோலகம்னு ஆயிடும், கோலம்னு ஆயிடும்.
ஸோ இதோட அந்த குழிவான பகுதியில எதிரொலிப்பு நடைபெற்றுருந்துச்சுன்னா அது குழியாடி. குவிவான பகுதி குவிஞ்சிருக்கு இல்லையா, நம்ம குழம்பு கரண்டி மாதிரி உள்பகுதி வெளிப்பகுதி. ஸோ குழம்பு கரண்டியோட வெளிப்பகுதி இது. இப்படி குழிவான பகுதியில இருந்துச்சுன்னா அது வந்து குழிவான பகுதினா குழியாடி, குவிவான பகுதினா குவியாடி. ஸோ இந்த குழியாடி பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒப்பனை பொருளை வந்து பெருசா காட்டும். குழியாடி வந்து நீங்க உங்க குழம்பு கரண்டி எடுத்து அந்த பள்ளமான பகுதியில உங்க அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா பெருசா தெரியும் உங்க முகம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படுற கண்ணாடி தான் குழியாடி. ஓகேவா? ஒப்பனைக்குன்னா நம்ம முகத்தை பெருசா காட்டும். அப்படியே அங்கங்க அப்படியே டச்சப் பண்ணிப்பாங்க இல்லையா மேக்கப் மேன்ஸ் எல்லாம், அதுதான். அடுத்து குவியாடி. ஏற்கனவே சொன்னோம், இப்படி குழிவான பகுதியில பூசிட்டு குவிவு பகுதி தான் எதிரொலிப்பு அப்படின்னா அதுதான் குவியாடி. இது வந்து என்ன அப்படின்னா பிம்பங்கள் வந்து சிறிதா இருக்கும். பொருளோட அளவை விட பிம்பத்தோட அளவு சிறிதா இருக்கும். இப்ப வாகனங்கள்ல பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பாக்குறதுக்கு பொருத்திருப்பாங்க. இப்ப கார்ல எல்லாம் சைட்ல கண்ணாடி இருக்கும், அது வந்து குவியாடி. அது பின்னாடி வர்ற பொருள் எல்லாம் எப்படி இருக்கும், பைக்கு கார் எல்லாத்துலயுமே பின்னாடி வர்ற கார்லாம் குட்டி குட்டியா தான் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிறிய பிம்பங்களை உருவாக்குறதுக்கு எது பயன்படுதுன்னா குவியாடி பயன்படுது. இப்ப இங்க உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க, அந்த வாகனங்கள் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படுற குவியாடியில இது எழுதியிருக்கும். இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது. ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தென் தி அப்பியர். எஸ், ஆப்ஜெக்ட் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தென் தி அப்பியர் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வாசகம் ஏன் எழுதியிருக்கு அப்படின்னா அந்த கண்ணாடி நம்ம பார்த்தா பின்னாடி வர்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தூரத்துல வர்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா சடனா பக்கத்துல என்ன பண்ணிடுவோம், வந்துடும். ஸோ அது பக்கத்துல தான் இருக்கும், நம்ம பாக்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா தூரத்துல இருந்து வர்ற மாதிரி. விசால பார்வை, நிறைய இடத்த பாக்குறதுக்கு இந்த குவியாடி வந்து பயன்படும். ஓகே, அடுத்து பரவளைய ஆடி. பரவளையத்தை போன்று வடிவத்தை உடைய ஆடிகள் தான் என்னது, பரவளைய ஆடி. இது கிட்டத்தட்ட குழியாடி மாதிரி. எந்த ஆடி மாதிரி? குழியாடி. குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பு தான் இருக்கும். இதோட மொத்த பரப்பு அங்கங்க விழுற ஒளி கற்றை எல்லாமே அங்கங்க அப்படியே எதிரொலிச்சு மொத்தமா ஒரு புள்ளியில வந்து என்ன பண்ணும், குவியும். ஒரு முக்கிய குவியம் ஒரு புள்ளியில வந்து அது இப்ப ஒளிக்கதிர் வந்து இங்க படும் இங்க பட்டு எதிரொலிச்சு எல்லாம் எந்த இடத்துக்கு வரும், இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ அப்ப எல்லா ஒளியும் இங்க வரும்போது இங்க வெப்பம் அதிகமாகும். ஸோ அதனாலதான் இந்த சூரிய அடுப்பு அதன் மூலமா தான் இயங்கும். இப்படி வச்சுதான் இந்த இடத்துல சமையல் என்ன பண்ணுவாங்கன்னா சமைப்பாங்க. ஸோ இப்ப இந்த குழியாடியில வந்து இது பொலிவு குறையாம ரொம்ப தூரத்துக்கு என்ன பண்ணும், பட்டு எதிரொலிக்கிற ஒளிக்கற்றை வந்து போகும். ஓகேவா? இப்ப டார்ச் லைட்ல எல்லாம் குழியாடி தான் பயன்படுத்திருப்பாங்க. என்ன ரீசன்னா அது ஒரு இடத்துல போய் குவிக்கும் அந்த எதிரொலிச்சு. அதனால ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம தெளிவா பாக்குறதுக்கு எது பயன்படுத்துவாங்கன்னா இந்த மாதிரி குழியாடி வந்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப தூரம் வரைக்கும் வெளிச்சம் தெரியும். இப்ப பரவளைய எதிரொலிப்பான்கள் அப்படிங்கிற நிறைய லைட்ல சமமா தான் இருக்கும். நீ டார்ச் லைட் அடிச்சு பாரு, ஒரு வட்டம் தெரியும். நீ சோத்துல எங்கேயாவது அடிச்சு பாரு, அது ஒரு இடத்துலதான் குவிக்கும், விரிஞ்சு போகாது. இப்ப இந்த பரவளைய எதிரொலிப்பான்கள் அப்படின்னு கூட இந்த பரவளைய ஆடி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்ப பரவளைய ஆடினாலும் ஒண்ணுதான், பரவளைய எதிரொலிப்பான்னாலும் ஒண்ணுதான். இது வந்து வெப்பாற்றல், ஒளியாற்றல் சவுண்டு லைட் ரெண்டுமே, ரேடியோ அலைகள் இது எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா பயன்படுது. அதனால இந்த பரவளைய ஆடிகள் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா எதிரொலிக்கிற தொலைநோக்கில, ரேடியோ தொலைநோக்கில, ஒளிபெருக்கி ஸ்பீக்கர், அங்க எல்லாத்துலயும் சூரிய சமையல் கலன்கள் எல்லாத்துலயுமே, சூரிய வெப்பச்சூடேற்றி இது எல்லாத்துலயுமே எது பயன்படுது அப்படின்னா இந்த பரவளைய ஆடிகள் வந்து பயன்படுது. ஸோ அப்ப நார்மலா வந்து பார்வைக்கு மட்டும் பயன்படுறது, இந்த தூரத்துல வர்றதை பாக்குறதுக்கு படமா பாக்குறதுக்கு பயன்படுறது எது அப்படின்னா குழியாடி, குவியாடி. மற்றபடி இந்த வெப்பம், ஒளி, சவுண்டு, சூடேத்துறது இந்த மாதிரி இதெல்லாம் எது பயன்படும்னா பரவளைய ஆடி தான் பயன்படும். ஸோ இப்ப இங்க வந்து பரவளைய ஆடி தான் வந்து குழியாடின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப சூரிய அடுப்பும் அதுதான், சூரிய சமையல் கலனும் அதுதான். ஆனா சூரிய சமையல் கலனில் பயன்படுவது எதுன்னு கேட்டா நம்ம பரவளைய ஆடின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ பார்வை சம்மந்தப்பட்டது மட்டும்தான் குழியாடி, குவியாடி. சூரிய சமையல் கலன்லயும் அவங்க குழியாடி மெத்தடு தான், ஆனா அது பரவளைய ஆடி. ஓகேவா? அதை குழப்பிக்க கூடாது. ஸோ அப்ப சூரிய சமையல் கலன் கேட்டா பரவளைய ஆடி தான், குழியாடின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இப்ப இந்த பரவளைய ஆடி வந்து கிரேக்க ரோமானிய காலத்துல இருந்தே இந்த இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
இதுல கணித வல்லுநர் டயோக்கில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள். எரிக்கும் ஆடிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா, எரிக்கும்னா அது என்ன பண்ணும்? கண்டிப்பா கொன்னுடும். எரிக்கிறது என்ன பண்ணும்? அப்படிதானே, எரிஞ்சு போயிட்டோம்னா செத்துணும் அப்படிதானே. அப்ப எரிக்கும் ஆடிகள்னா கில். எரிக்கிறது எது? கில் பண்ணணும்னு நினைக்கிறதா எரிக்கும். ஓகேவா? ஞாபகம் வந்துருமா? கோட்வேர்டு கில் பண்ணணும்னு நினைக்கிறதா எரிக்கும். அப்ப எரிக்கும் ஆடிகள் எழுதினவர் யார் அப்படின்னா டயோக்கில். அடுத்து ஆராய்ச்சி செஞ்சவர் யார் அப்படின்னா இபின் ஷால். இது அந்த அளவுக்கு கேட்டதில்ல. அடுத்தது வந்து பரவலை ஆடியை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ஹென்றி ஹெட்ஸ். ஹென்றி ஹெட்ஸ் வானிலை வாங்கி, எதிரொலிக்கும் வானலை வாங்கிய வந்து வானலை வாங்கி வடிவத்தில் வந்து ஒரு பரவலை ஆடியை வந்து உருவாக்குனார். அப்போ வானலை வாங்கினா என்ன அப்படின்னா ஆண்டனா. நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் டிவி ஆண்டனா பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? இது இப்படி ஒரு குச்சியாட்டம் இருக்கும், ரெண்டு பக்கமும் இப்படி இப்படி இருக்கும், ஒரு அலுமினிய குச்சி இருக்கும். இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டில் மெத்த மேலே வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணோன்னா அந்த வானலைகளை வாங்கி இப்படி இங்கேருந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் டிவிக்கு போகும். அங்கேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா தெரியும். இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ஹென்றி ஹெட்ஸ். ஹெட்ஸ். ஆமாம், ஹெட்செட் போட்டுட்டு டிவி பார்க்குறோம். ஹெட்செட் போட்டுட்டு டிவி பார்க்கணும். டிவி ஹெட்செட். ஹென்றி ஹெட்ஸ். ஹெட். ஓகேவா? ஸோ ஆண்டனா. ஹெட்செட் போட்டு டிவி பார்க்கணும்னா ஆண்டனாவுக்கு என்ன பண்ணணும்? வரணும். ஆண்டனாலேருந்தே கனெக்ஷன் வரணும். ஹெட்செட் போட்டு டிவி பார்க்கணும்னா ஆண்டனாலேருந்து கனெக்ஷன் வரணும். ஸோ அப்போ ஹெட்செட் அப்படின்னா ஹென்றி ஹெட்ஸ். டிவி பார்க்கணுன்னா டிவி என்ன வரணும் அப்படின்னா ஆண்டனா. ஸோ அப்போ ஆண்டனா வடிவமைத்தவர் வந்து ஹென்றி ஹெட்ஸ். அடுத்து கோளகாடிகள் தொடர்பான சொற்கள் சொல்கிறோம். ஸோ வளைவு மையம், வளைவு மையம், ஆடி மையம், முதன்மையாச்சு, வளைவாரம், குவியம், குவிய தொலைவு நிறைய இருக்குது. இப்போ நான் அது ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து ஒரு ஆடி வரைஞ்சிருக்கேன், ஒரு கோளக ஆடி வரைஞ்சிருக்கேன், குழி ஆடி வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ அது கோலத்தோட எந்த பகுதியோ அதுதான் அதோட ஆடின்னு சொன்னோம், அப்படி தானே? ஸோ இப்போ இது ஒரு ஆடி, இதுதான் என்னது? ஒரு ஆடி. இப்போ நான் டார்க்காக போட்டு காட்டுறது தான் ஆடி. இந்த டார்க்காக போட்டிருக்க பகுதி மட்டும்தான் ஆடி. அதை வச்சு வரைஞ்சதான் இந்த கோலகம். இந்த கோலம் வந்து நான் அதை வச்சு தான் வரைஞ்சிருக்கேன். அப்போ இந்த ஆடியோட ஆடியோட கோலத்தோட மையம் என்ன அப்படின்னா கோலக மையம், அதாவது வளைவு மையம். ஸோ இந்த வளைவோட மையம், அதனால இதை வளைவு மையம் சொன்னோம். நான் தப்பா எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து வளைவு மையம் பார்த்துருக்கோம். இப்போ நான் அது போட்டதான் ஆடின்னு சொல்லிட்டேன். இந்த ஆடியோட இந்த வளைவு பகுதி அதுதான் கோலகம், அதோட மையம் தான் வளைவு மையம். சரி, இப்போ வளைவு மையம்ன்றது இந்த வட்டத்தோட மையம் தான் வளைவு மையம். அடுத்தது ஆடி மையம், இதுதான் ஆடி. இதுதான் என்னது? ஆடி. அப்போ அதோட மைய பகுதினா இந்த இடத்துல தானே இருக்கும். அப்போ இது வந்து ஆடி மையம், ஆடியோட மையம். அடுத்தது வளைவு ஆரம். வளைவு ஆரம் அப்படிங்கிறது இந்த வளைவு மையத்திலிருந்து ஆடி மையம், இந்த சீக்கும் பீக்கும் அதுதான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். வளைவு மையத்தை சீனும் ஆடி மையத்தை பீனும் போட்டிருக்கோம். ஸோ அந்த சீக்கு பீக்கு இருக்கிற தொலைவு தான் வளைவு ஆரம். அடுத்து முதன்மை அச்சு. முதன்மை அச்சு அப்படிங்கிறது இந்த ஆடி மையத்தை வளைவு மையத்தை இணைக்கிற ஒரு கோடு இருக்கு இல்லையா, நேர, இதுதான் வந்து முதன்மை அச்சு. அடுத்தது குவியம். குவியம் அப்படிங்கிறது ஆடி மையத்துக்கும் வளைவு மையத்துக்கும், ஆடியோட மையம் வளைவு மையம் இடைப்பட்ட தூரத்துல கரெக்டா சென்டரா இருக்கிறது தான் குவியம். ஸோ இது முக்கிய குவியம்னு சொல்லுவோம், அதை எஃப்னு குறிப்போம். ஸோ முக்கிய குவியத்துல இருந்து ஆடி மையத்துக்கு இடைப்பட்ட தூரம் தான் குவிய தூரம், அதை எஃப்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இது என்னதுப்பா? சிங்கிறது வளைவு மையம், பிங்கிறது ஆடி மையம், எஃப்ங்கிறது குவியம். எஃப்ங்கிறது என்னது? குவியம். இந்த இங்கிருந்து இங்க வரைக்கும் இருக்கிற தூரம்
வளைவு ஆடி. ஆரம். வளைவு ஆரம். வட்டத்தோட ஆரம் தான் வளைவு ஆரம். ஓகேவா? அப்புறம் இந்த குவியத்துல இருந்து ஆடிக்கு இருக்கிற தூரம் குவிய தொலைவு. என்னது? குவிய தூரம் இல்ல குவிய தொலைவுன்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? இது எப்படி இருக்கும்னா வளைவாரத்துல சரியா பாதி இருக்கும். ஓகேவா? இது 2 பகுதி தான் வளைவாரம். குவிய தொலைவோட 2 மடங்கு தான் வளைவு ஆரம். புரிஞ்சுச்சா இப்ப நான் சொன்னதுதான் இங்க ஆடி மையம், வளைவாரம், முதன்மை அச்சு, குவியம், இது எல்லாமே இப்ப நான் சொன்னதுதான் அந்த படத்தை வச்சுதான் சொல்லியிருக்கேன். ஸோ குவிய தொலைவுங்கிறது வளைவாரத்துல பாதி தான் குவிய தொலைவுன்றதையும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப கோளக ஆடிகள்ல தோன்ற பிம்பத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல மெய் பிம்பம், மாய பிம்பம் 2 பிம்பம் இருக்கு. இதுல மெய் பிம்பத்தை திரையில பிடிக்க முடியும். ஆனா மாய பிம்பத்தை என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. நம்ம படம் எல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் திரையில பிடிக்க முடியுறது. மத்த திரையில பிடிக்க முடியாததுன்றதுதான் என்னது? மாய பிம்பம். ஸோ இப்ப குவியாடி தோற்றுவிக்கிற பிம்பம் தான் எப்பயுமே நேரான சிறிய மாய பிம்பமா இருக்கும். குவியாடி தோற்றுவிக்கிறது எப்பயுமே மாய பிம்பம் தான். ஸோ அப்ப குவியாடியில இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? திரையில வீழ்த்த முடியாது. குழியாடியை நம்ம என்ன பண்ணலாம்? வீழ்த்த முடியும். ஸோ குழியாடிக்கு முன்னாடி பொருளை எங்க வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிம்பமும் என்ன பண்ணோம்? உருவாகும். ஸோ அதை தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேராவா கொடுத்துருக்காங்க. நான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நீ சும்மா வாசித்துக்கோங்க. வாசிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ குழியாடிகளும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுது? மாய பிம்பத்தை தோற்றுவிக்குது. மெய் பிம்பத்தையும் தோற்றுவிக்குது, மாய பிம்பத்தையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தோற்றுவிக்குது. அதை தான் இங்க அட்டவணையில கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த அட்டவணையை நான் ஒண்ணா சொல்றேன். ஓகேவா? இப்போ முதல்ல குழியாடி பார்த்துடலாம். அப்புறம் குவியாடி கடைசியா பார்க்கலாம். குழியாடி தான் கொஞ்சம் நிறைய இருக்கு, அதனால அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்ப குழியாடியில ஈரிலா தொலைவுல நம்ம பொருளை வைக்கிறோம்னா பிம்பம் எங்க கிடைக்கும்னா எஃப்ல கிடைக்கும். மிக சிறியதா இருக்கும், தலைகீழா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இது இங்க ஒரு படம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிம்பம் ஈரிலா தொலைவுல வைக்கிறோம்னு சொன்னோமா? ஸோ அப்போ ஈரிலா தொலைவுனா இதுதான் ஒரு ஆடி. ஆடியில இது இது வளைவு மையம், இது என்னது? முக்கிய குவியம் எஃப். இது ஆடி மையம். இதை இணைக்கிற கோடு தான் முதன்மை அச்சு. ஸோ நான் இங்க முதன்மை அச்சு வரைஞ்சு காட்டியிருக்கேன். ஈரிலா தொலைவுல ரொம்ப தூரத்துல ஒரு பொருள் வைக்கிறோம். நான் இங்க ஒரு மனிதனோட படம் தான் சொல்றேன். ஸோ இப்போ இங்க மனிதனோட படம் நான் காட்டியிருக்கேன். ஈரிலா தொலைவுல ஒரு மனிதனோட படம். ஒரு மனிதன் நின்னான்னா அவனோட பிம்பம் எங்க வரும் அப்படின்னா கரெக்டா எஃப்ல முக்கிய குவியத்துல எப்படி இருக்கு? சிறிய தலைகீழான மெய்பிம்பம். குழியாடியை பொறுத்தளவு மெய்பிம்பம் தான் ஃபுல்லா ஒரே ஒரு இடத்துலதான் மாய பிம்பம் இருக்கும். இது எல்லா இடத்துலயும் மெய்பிம்பம் தான் இருக்கு. அப்ப ஈரிலா தொலைவுனா பிம்பம் எங்க இருக்கும்? எஃப்ல, அதாவது குவியத்துல, முக்கிய குவியம். அதுக்கு பேர் என்னது? முக்கிய குவியத்துல தலைகீழான சிறிய, இது அளவுக்கு இருக்காது, மிகச்சிறிய மெய்பிம்பம். அடுத்து பொருளை இந்த இடத்துல வைக்கிறோம். இது சி, இதுக்கு இந்த பக்கம் வைக்கிறதுனால இது சீக்கு அப்பால். இது என்னது? சீக்கு அப்பால். ஸோ சீக்கு அப்பால் இங்க நம்ம பொருளை வைக்கிறோம். இங்க ஒரு மனிதன் நிக்கிறான்னா அவனோட பிம்பம் எங்க வரும்னா சிக்கும் எஃப்க்கும் நடுவுல. சிங்கிறது வளைவு மையம், எஃப்ங்கிறது முக்கிய குவியம். அப்ப வளைவு மையத்துக்கும் முக்கிய குவியத்துக்கும் இடையில ஒரு இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா சிறிய பிம்பம். இது மிகச்சிறிய, இது கொஞ்சம் சிறியதா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வர்றது இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப ஈரிலா தொலைவுனா எஃப்ல முக்கிய குவியத்துல மிகச்சிறிய மெய்பிம்பமா தலைகீழா இருக்கும். தலைகீழா. அதே மாதிரி சிக்கு அப்பால இருந்துச்சுனாலும் அது இதுக்கு அடுத்து. இப்ப எஃப்னா எஃப்க்கு இந்த பக்கம், சிக்கு எஃப்க்கு இடையில கொஞ்சம் மிகச்சிறியன்னு சொல்ல முடியாது, சிறிய தலைகீழான மெய்பிம்பம். அதான் தலைகீழா வரைஞ்சிருக்கான். அடுத்து நம்ம சீலே வைக்கிறோம். ஓகேவா? மனுஷன் நேரா நிக்கிறது தான் பொருள். மனுஷன் நேரா நிக்கிறது என்னது? பொருள். முதல்ல இங்க நின்னாங்க, அப்புறம் எங்க நின்னாங்க, இப்ப எங்க வந்துட்டாங்க? சீலே வந்துட்டாங்க. சீலே வந்தா சீலே என்ன பண்ணுது? தலைகீழா கிடைக்குது. சோ சீல நின்னா பொருளுக்கு அளவான பிம்பம். பொருளுக்கு அளவான பிம்பம். இப்ப நீ இந்த பக்கம் கூட போட்டு வச்சு பாத்துக்கலாம். பட் கண்ணாடிக்குள்ளன்றதுனால நான் இதுலயே போட்டிருக்கேன். இப்ப சீல மனிதன் நின்னானா கண்ணாடிக்குள்ளேயும் சீல என்ன பண்ணுவாங்க? நிப்பாங்க. சோ வளைவு மையத்துல நின்னா வளைவு மையத்திலேயே தான் பிம்பமும் கிடைக்கும். அப்ப சேம் தொலைவு போது, அது சமமான தொலைவு. ஆடியில இருந்து மனிதன் பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே மாதிரி ஆடிக்குள்ளேயும் அவ்வளவு தூரத்துல பிம்பமும் என்ன பண்ணாம் இருக்கும். அப்ப சீல தான் சம அளவுள்ள. சரி, பிம்பம் தெரியும்னு சொல்லணும், நிக்கும்னு சொல்லக்கூடாதா? சரி ரைட்டு. உள்ள பிம்பம் தெரியும். சீல
அப்படிதானே எழில்மதி சொன்னேன்? ஓகே, குட். நான் சொல்லும்போதே நிக்கும்னு சொல்லிட்டேன். அது பிம்பம் தெரியும்னு சொல்லணும், பிம்பம் நிக்கும்னு சொல்லிட்டேன் சாமி. சரி, ரைட். இங்க பாரு, இப்ப சீல ஒரு பொருளை வச்சோம்னா பிம்பமும் எங்க தான் கிடைக்கும்? சீலே தலைகீழான ஆனா சம அளவுள்ள பிம்பம். ஓகேவா? தொலைவும் அதே தொலைவு தான் இருக்கும். அடுத்து இப்ப முதல்ல ஈரில்லா தொலைவு, அப்புறம் சீக்கு அப்பால் வச்சோம், அப்புறம் சீலே பொருளை வைக்கிறோம். அடுத்து எங்க பொருள் இருக்கு? இங்க இருக்கு. நேரா இருக்கிறதெல்லாம் பொருள்னு சொன்னேனா? நேரா இருக்க பிம்பத்தை இதெல்லாம் பொருள் சொன்னேன். அப்ப அடுத்து எங்க பொருள் வைக்கிறோம்? மேல வரைய முடியான்றக்காக நான் கீழே வரைஞ்சிருக்கேன். எது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு பொருள்? சீக்கும் எஃப்க்கு நடுவுல இருக்கு. அப்ப அது எங்க போகுது? சீக்கு அஃபால். இப்ப பாத்தியா, இது இங்க இருந்து இங்க வருது. பொருள் இருக்க இடத்துல இருந்து பிம்பம் இருக்கு. இப்ப பிம்பம் இருக்கிற இடத்துல பொருள் இருந்தா பொருள் இருக்க இடத்துல பிம்பம் வருது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்ப சீக்கும் எஃப்க்கும் நடுவுல பொருள் இருந்துச்சுன்னா சீக்கு அப்பால் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதோட எப்படி இருக்கும்? அததான் இங்க நோட் பண்ணிருப்பாங்க. பெரியது. சீக்கு அப்பால் என்னது? பெரியதுன்னு நோட் பண்ணிருப்பாங்க. தலைகீனா மெய் பிம்பம் தான். இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த பிம்பம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசா இருக்கும். அடுத்து எஃப்ல வைக்கிறோம். முக்கிய குவியத்திலே வச்சோம்னா எங்க போகும்? ஈரில்லா தொலைவு. ஈரில்லா தொலைவு. ஈரில்லா தொலைவுல இப்ப இதை விட பெருசா இருக்கும். அப்ப இது பெரியதுன்னா இது என்ன சொல்லணும்? மிக பெரியது. ஓகேவா? அப்ப இப்ப இங்க வச்சோம்னா இங்க கிடைக்குது, இங்க வச்சோம்னா இங்க கிடைக்குது. ஓகேவா? இப்ப நீ இந்த படத்தை மட்டும் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் ஆயிடும். இப்ப இங்க வச்சுட்டோம். அடுத்த பொருள் எங்க வைக்கிறோம்? முக்கிய குவியத்துக்கும் ஆடி மையத்துக்கும் இடையில எஃப்க்கு பிக்கு நடுவில் வச்சோம்னா அது என்ன பண்ணிடும்? ஆடிக்கு பின்னால போயிடும். ஆடிக்கு பின்னால என்ன பண்ணிடும்? போயிடும். நேரான மாயபிம்பம். சரியா? பெருசா நேரான மாய பிம்பமா கிடைக்கும். எப்படிப்பட்ட பிம்பமா கிடைக்கும்? அப்ப முக்கிய குவியத்துக்கும் ஆடி மையத்துக்கும் நடுவுல வச்சா அது ஆடிக்கு பின்னாடி நேரான மாய பிம்பமா கிடைக்கும். அப்ப குழி அடியில நேரான பிம்பம் எப்ப கிடைக்கும்னா முக்கிய குவியத்துக்கும் ஆடி மையத்துக்கும் நடுவுல பொருள் வைக்கப்படும் போது, ஆனா ஆடிக்கு பின்னாலதான் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நேரான மாய பிம்பம். இப்ப குழி ஆடி புரிஞ்சிடுச்சா? அடுத்து எந்த ஆடி? குவியாடி. இப்போ குவியாடி இப்ப நம்ம பார்க்க போறது என்னது? குவியாடி ஃபுல்லாவே மாயபிம்பம் தான், மெய்பிம்பம் கிடையாது. குழியாடியில மட்டும்தான் மெய்பிம்பம். ஓகேவா? சோ இப்ப குவியாடியில நம்ம ஈரில்லா தொலைவுல பொருளை வைக்கிறோம்னு வச்சுக்கோ. அது எங்க கிடைக்கும்னா முக்கிய குவியத்துல வந்து கிடைக்கும். ஈரில்லா தொலைவுனா எங்க கிடைக்கும்? முக்கிய குவியம். இங்கேயும் முக்கிய குவியம் தான். குவியாடியில முக்கிய குவியத்துல தான் கிடைக்கும். குழியாடியிலையும் முக்கிய குவியத்துல தான் கிடைக்கும். ஆனா குவியாடியில என்ன அப்படின்னா ஈரில்லா தொலைவில் வச்சோம்னா அந்த முக்கிய குவியத்துல ஒரு புள்ளி மாதிரி நேரான மாயபிம்பம். நேர போட்டிருக்கேன் படத்தை. புள்ளி அளவு சின்னதா இருக்கும், நேரா இருக்கும், மாயபிம்பமா இருக்கும். அதுவே சீக்கு அப்பால் வச்சோம்னா, ஓகேவா? சீக்கு அப்பால் வச்சோம்னா நம்ம இதுல வைக்கும் போது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கிடைக்கும். சீக்கு அப்பால் வச்சா சீக்கும் எஃப்க்கு இடையில என்ன பண்ணோம்? பிம்பம் தலைகீழான மெய் பிம்பம் உருவாகும். இது என்ன பண்ணோம்னா ஆடிக்கும் குவியத்துக்கும், ஓகேவா, இங்க வந்து உருவாகும். அவ்வளவுதான். ஈரில்லா தொலைவுனா முக்கிய குவியம். சீக்கு அப்பால்னா எஃப்க்கும் பிக்கும் நடுவுல கிடைக்கும். அவ்வளவுதான் குவியாடி. ஸோ இப்போ வந்து இது உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கரண்டியோட உள்பகுதி வெளிப்பகுதி பார்த்தனா ஒன்றில் வந்து நேராக தெரியும், இன்னொன்றில் வந்து தலைகீழாக தெரியும். ஓகேவா? இது வெளி குவிந்த அப்படின்னா குவியாடி, உட்குவிந்தனா குழியாடி. குவியாடி குழியாடி. ஸோ அப்போ நேரான பிம்பம்னாலே அது என்னது? குவியாடி தான். தலைகீழான பிம்பம்னா குழியாடி. அதை மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இதோட ஆடியோட பயன்கள். குழியாடி ஏற்கனவே சொன்னோம். அந்த ஒப்பனை கண்ணாடி, முகச்சவர கண்ணாடி, இது எல்லாத்தையுமே நம்ம குறிப்பிட்ட பகுதியை தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்காக அங்கே பயன்படுது. அடுத்து நீண்ட தூரத்துக்கு இது போகிறதுனால டார்ச் லைட்டு, தேடுற விளக்கு, வாகனங்களின் முகப்பு விளக்கு. முகப்பு விளக்குன்னா காருக்கு முன்னாடி லைட் ஆன் பண்ணுவோம் இல்லையா, வெளிச்சம் தெரியறதுக்கு, அதுதான் முகப்பு விளக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து குழியாடி வந்து பயன்படுது. அடுத்து சூரிய சமையல் கலன். ஏற்கனவே சொன்ன சூரிய சமையல் கலன் குழியாடியோட பயன்தான். ஆனா அந்த குழியாடி எதுல இருக்கு? பரவளைய வடிவத்துல இருக்கு. அப்போ உனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா சூரிய சமையல் கலன் எதோட பயன் கேட்டா பரவளைய ஆடி. அது இல்லாம குழியாடி இருந்தாதான் நீ குழியாடி சூஸ் பண்ணணும். பரவளைய ஆடி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பரவள ஆடியா தான் இருக்கணும், பரவளைய ஆடியா தான் இருக்கணும். அடுத்து நிழலை ஏற்படுத்தாமல் உருவாக்குறதுனால கண்ணுக்கு அது இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? குழியாடியை வச்சிருப்பாங்க. நம்ம பல்லு காதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து குழியாடி.
அடுத்து எதிரொலிக்கிற தொலைநோக்கியில எதுதான் பயன்படுது? குழியாடி. ஏன்னா நீண்ட தூரம் அது என்ன பண்ணும், டார்கெட் வழியா அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை எவ்வளவு தூரத்துல பார்க்கணும்னாலும் எது பயன்படுத்தணும்னா குழியாடி பயன்படுத்தணும். ஏன்னா அது எதிரொலிச்சு ஒரு புள்ளியில குமிச்சு வைக்கும், ஒரு புள்ளியில குவிக்கும். ஓகேவா? விருந்து செல்லாது, குளிச்சு வைக்கும். ஓகேவா? நான் அது கூட ஒரு படமா போட்டிருப்பேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ குழியாடினா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படிங்க படுதுன்னா அந்த ஒளியெல்லாம் எதிரொலிச்சு ஒரு பாயிண்ட்ல போய் மொத்தமா சேரும். குவி அடின்னு என்ன பண்ணும், பட்டு பட்டு அப்படி அப்படியே டைரக்ஷன் இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இப்படி விரிவா போறதுல எங்கேயாவது நுணுக்கமா பார்க்க முடியுமா நம்மளால? முடியாது. ஸோ அப்போ குவியாடியில அப்படி பார்க்க முடியாது. அகன்ற பரப்பை பார்க்கறது தான் குவியாடி பயன்படும். இப்போ குழியாடியோட பயன் புரிஞ்சிருச்சா? இதைதான் இந்த படத்தெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே போதும். டார்ச் லைட்டு, இஎன்டி. ஓகேவா? ஆமா. அடுத்து முகச்சவரம் செய்யற கண்ணாடி, ஒப்பனை கண்ணாடி எல்லாம். குவியாடிகள் எதுக்கு பயன்படுதுன்னா வாகனங்கள்ல பின்னாடி சைட்ல கண்ணாடி இருக்கும் இல்லையா, இந்த வாகனங்கள்ல இங்கதான் எழுதியிருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரரா க்ளோசர் தன் த அப்பியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து வெளிப்பகுதியில் வளர்ந்துருக்கிறதுனால அகன்ற பார்வை புலம், பின்னாடி நிறைய பகுதி நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுதா? ஸோ இப்படி நிறைய பகுதியை பார்க்கறதுக்கு எது பயன்படும்னா குவியாடி தான் பயன்படும். அடுத்து மருத்துவமனை, தங்கும் விடுதி, பள்ளி, அங்காடின்னா என்னது? சூப்பர் மார்க்கெட். ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா குறுகிய வளைவு கொண்ட கட்டடங்களோட சுவர், கூரையில இது எல்லாத்துலேயுமே இதை தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய இடங்களை இதெல்லாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஒரு ஏரியா ஃபுல்லாக இது கவர் பண்ணும். அடுத்து சாலைகள்ல நுட்பமான வளைவுகள்ல குவியாடிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, மலைப்பகுதியில எல்லாம் பார்த்துருப்ப, இப்படி அங்கங்க ஒரு கண்ணாடி நிறுத்தி வச்சிருப்பாங்க. கொடைக்கானல்ல நீ பார்த்துருப்ப. ஸோ அங்கெல்லாம் இந்த டேர்னிங்ல எல்லாம் இது வந்து பின்னாடி வர்ற வாகனங்களை நம்மளுக்கு கிளியரா பார்த்தோன்னே என்ன பண்ணோம் தெரியும். ஒரு டேர்னிங்னா அந்த வாகனங்கள் அந்த சைடு வாகனம் இருக்கா போகுதா அப்படிங்கிறத அது என்ன பண்ணும், காட்டும். ஸோ அதுக்கு தான் இந்த குவியாடிகள் வந்து பயன்படுது. அடுத்து எதிரொலிப்பு விதிகள். நம்ம முதல்ல எதிரொலிப்பு பார்த்துருவோம், அடுத்து விதிகளை அப்புறமா பார்த்துக்குவோம். ஓகேவா? சமதள ஆடிகள் ஏற்படுத்தும் அனைத்து விளைவுகளும் எல்லா பொருளாலும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பொருள் வந்து ஒளிக்கதிர் சமதளமான பரப்புல படும்போது கண்டிப்பா அது திருப்பி அனுப்பப்படும். அப்படிதானே? பட்டு இப்படி சமதளமா இருக்குன்னா வந்து ஒளி படும்போது பட்டு திரும்பி போயிடும். அப்ப பட்டு இப்படி திரும்பி போறது தான் என்னது அப்படின்னா எதிரொலிப்பு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த எதிரொலிப்பு வந்து படுறது வந்து படுகதிர். இப்போ ஒரு ஆடி இருக்குன்னா அதுல வந்து படுற இந்த கதிர் வந்து படுகதிர், பட்டு எதிரொலிச்சு இப்படி போற கதிர் வந்து எதிரொலிப்பு கதிர். அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு செங்குத்து கோடு நம்ம வரைஞ்சோம்னா அதுதான் குத்துக்கோடு. ஓகேவா? ஸோ இது மூணும் ஒரே தளத்துல இருக்கும் பாரு. இது படுகதிர், இது எதிரொலிப்பு கதிர். நம்மளா ஒரு கற்பனையா ஒரு கோடு வரைஞ்சோம்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன, இது என்ன கோணத்துல இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஸோ படுறதுல இருக்க கோணமும் எதிரொலிச்சு போற கோணமும் சமம். இப்ப இந்த படுகதிர், எதிரொலிப்பு கதிர், குத்துக்கோடு எல்லாமே ஒரே ஒரு சமதள பரப்புல தான் என்ன பண்ணியிருக்கோம், ஒரே தளத்துல தான், வேற வேற தளத்துல இருக்காது, ஒரே தளத்துல தான் இது மூணுமே இருக்கும். இப்ப புரிஞ்சிருச்சா? ஸோ எல்லாம் ஒரே தளத்துல அமையும். படுகோணம் எவ்வளவோ அதே தான் எதிரொலிப்பு கோணமும் இருக்கும். ஐங்கிறது படுகோணம், ஆறுங்கிறது எதிரொலிப்பு கோணம். இந்த ஆங்கிள் வந்து ஒரே தான் இருக்கும். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க, மிகச்சிறந்த எதிரொலிப்பு பொருள் எது அப்படின்னா வெள்ளி. அதனாலதான் கண்ணாடிக்கு பின்னாடி என்ன பூசுறாங்க, வெள்ளி பூச்சி பூசுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதிரொலிப்பு பார்த்துட்டோம். இப்போ எதிரொலிப்போட வகைகள் வந்து நம்ம அடுத்து பார்ட் 2ல பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் படிக்கிறீங்களா? டெஸ்ட் வச்சிடலாமா? ஓகே, டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒளி என்பது ஒரு வகை டேஷ். ஒளி என்பது ஒரு வகை டேஷ். ரெண்டாவது கொஸ்டின், ஒளி எப்போதும் டேஷில் செல்லும். தன் மீது விழும் ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் சாதனம் டேஷ். ஆடி என்பதே ஒரு புறம் டேஷ் அல்லது டேஷ் பூசப்பட்ட பிம்பத்தினை உருவாக்கும் கண்ணாடி துண்டு ஆகும். 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியின் வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிப்பிற்காக பூசப்பட்ட உலோக கலவை டேஷ். அடுத்த 6வது கொஸ்டின்,
ஒரு ஆடியின் டேஸே அது உருவாக்கும் பிம்பத்தினை தீர்மானிக்கிறது. பிம்பம் வந்து பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, மெய் பிம்பமா மாய பிம்பமா, இதுதான் பிம்பம். அந்த பிம்பத்தை தீர்மானிக்கிறது ஆடியோட என்னது? டேஸ் ஆடிகள் ஒரு பொருளின் சரியான பிம்பத்தினையும் டேஸ் ஆடிகள் பெரிதான அல்லது சிறிதான பிம்பத்தினையும் உருவாக்குகின்றன. எழில் என்னென்னமோ எழுதியிருக்க, வரி வடிவம்லாம் கரெக்டா இருக்கா? கோளக ஆடியின் டேஸ் பரப்பில் எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது டேஸ் வகை ஆடி மற்றும் ரெண்டு டேஸா சொல்லிட்டேன்னா திரும்ப கொஸ்டின் சொல்றேன். ஒரு கோளக ஆடியின் குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது டேஸ் ஆடி எனவும், குவிந்த பரப்பில் எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது டேஸ் ஆடி எனவும் அழைக்கப்படுகிறது. இது 8வது கொஸ்டினா? 8வது கொஸ்டினுக்கும் 2. 9வது கொஸ்டின். பின்புறம் வரக்கூடிய பிற வாகனங்களை காண்பதற்காக வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் ஆடி டேஷ். டேஷ் வகை ஆடி. ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி டேஷ் வகை ஆடி. என்னடா? ஓகே. 11. டேஷ் ஆடிகள் ஒளியாற்றல், வெப்ப ஆற்றல், ஒளியாற்றல், லைட்டு, சவுண்டு மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை சேகரிக்க அல்லது வீழ்த்த பயன்படுகின்றன. எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் ஒளிபெருக்கிகளில் பயன்படும் ஆடி டேஷ். சூரிய சமையல் கலன் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவற்றில் டேஷ் பயன்படுகிறது. டேஷ் வகை ஆடி பயன்படுகிறது. எரிக்கும் ஆடிகள் என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். முதலாவது பரவளைய ஆடி ஜெர்மனியின் ஹென்றி ஹெட்ஸ் என்பவரால் டேஷ் வடிவில் வடிவமைக்கப்பட்டது. 16வது கேள்வி. ஒரு ஆடி எந்த கோளத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோளத்தின் மையம் டேஷ் எனப்படும். அடுத்து கோளக ஆடியின் வடிவியல் மையம் டேஷ். அதான் 17வது கொஸ்டின். 18வது கொஸ்டின். கோளத்தின் மையத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு டேஷ் எனப்படும். அடுத்து 19. ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு டேஷ் எனப்படும். ஒளிக்கற்றையானது ஆடியில் பட்டு எதிரொலித்து ஒரு புள்ளியில் குவியும் அல்லது ஒரு புள்ளியில் இருந்து விரிந்து செல்வது போல் தோன்றும். அப்புள்ளியே டேஷ். ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு டேஷ். குவிய தொலைவின் வாய்ப்பாடு. குவிய தொலைவு ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா? குவிய தொலைவு இஸ் ஈக்குவல் டு டேஷ். 23 பொருளானது டேஸில், அதாவது குழி ஆடியில் பொருளானது டேஸில் வைக்கப்படும் போது பிம்பம் முக்கிய குவத்தில் மிகச்சிறிய தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும். நான் கொஸ்டினை கொஞ்சம் குழப்பற மாதிரி சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். குழி ஆடியில் பொருளானது டேஸில் வைக்கப்படும் போது எஃப்இல், அதாவது முக்கிய குவியத்தில் மிகச்சிறிய தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும். அப்ப பொருளை எங்க வைக்கணும்? குழி அடியில் பொருளானது எஃப்க்கும் பிக்கும் இடையில் வைக்கப்படும் போது பிம்பம் டேஷ் இடத்தில், எஃப்க்கும் பிக்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் போது டேஷில் டேஷ் வகை பிம்பம் கிடைக்கும். எங்க எப்படிப்பட்ட பிம்பம் கிடைக்கும்? குவி ஆடியில் பொருளானது டேஷில் வைக்கப்படும் போது முக்கிய குவியத்தில் புள்ளி அளவிற்கு மிகச் சிறிய நேரான மாயபிம்பம் கிடைக்கும். குவி ஆடியில பொருளை எங்க வச்சா புள்ளி அளவுக்கு நேரான மாயபிம்பம் கிடைக்கும். நேரான மாயபிம்பம் டேஷ் வகை ஆடியிலும் தலைகீழான மெய்பிம்பம் டேஷ் வகை ஆடியிலும் உருவாகும். எத்தனை கொஸ்டின்? 27. வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் டேஷ் ஆடிகள் பயன்படுகின்றன.
மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், பள்ளி மற்றும் அங்காடிகளில் அதிக பரப்பளவை கண்காணிக்க டேஸ் வகை ஆடிகள் பயன்படுகின்றன. ஸோ நான் இப்போ இந்த ஆடியோட பயன்கள்ல சும்மா ஒன்று தான் கேட்டிருக்கேன். ஸோ ஆடியோட பயன்கள் கொஸ்டின் வரும்போது புக் எடுத்து இந்த என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு நீங்க ஒரு பார்த்துக்கணும். இது மட்டும். எதிரொலிக்கும் பரப்பின் மீது, தளத்தின் மீதுன்னு கூட சொல்லலாம். எதிரொலிக்கும் தளத்தின் மீது விழக்கூடிய ஒளிக்கதிர் டேஸ் மற்றும் பட்ட பிறகு பட்டு திரும்பும் போதே அந்த ஒளிக்கதிர் டேஸ் எனப்படும். அடுத்து 30வது கொஸ்டின். எதிரொலிப்பு விதியின்படி படுகதிர், எதிரொலிப்பு கதிர், குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் டேஸில் அமையும். 31. டேஸ் மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். மாத்தியாச்சா? ஆன்சர் சொல்லலாமா? ஆற்றல் ஃபர்ஸ்ட், ரெண்டாவதுக்கு நேர்கோடு, மூணாவது இதுக்கு ஆடி, பாதரசம் மற்றும் வெள்ளி. நாலாவது கொஸ்டினா? ஓகே ஓகே. அலுமினியம் அல்லது வெள்ளி. வெரி குட். 5வது கொஸ்டின் தான் பாதரசம் மற்றும் வெள்ளி. ஓகே. 6வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் வந்து ஒன்று அலுமினியம் இல்லைன்னா வெள்ளி, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் பூசுவாங்க. சரியா? ரெண்டுத்தையும் கலந்து என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. 6வது கொஸ்டின் வடிவம். வடிவம் தான் பிம்பத்தை தீர்மானிக்கும். அது சமதள வடிவமா, கோள வடிவமா, வளைவு வடிவமா? சமதள ஆடி. அடுத்து என்னது? வளைவு ஆடி. அப்ப அது அரை மார்க் விட்டு கொடு. அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் குவியாடி. சாரி, ஃபர்ஸ்ட் குழியாடி, அதுக்கப்புறம் குவியாடி. அடுத்து 9வது கொஸ்டின் குவியாடி. 10வது கொஸ்டின் குழியாடி. அடுத்து 11வது கொஸ்டின். இதுக்கு நீங்க பேப்பர்ல கொஸ்டின் ஆன்சர் எழுதக்குள்ள பரவளைய எதிரொலிப்பான் அல்லது பரவளைய ஆடி, ரெண்டுமே ஒரே பேர் தான். எதிரொலிப்பான்னா உங்களுக்கே தெரியும், எதிரொலிச்சாதான் அது ஆடி. குழியாடி தான் பரவளைய ஆடி. ஒரு இடத்துல பரவளையத்துல குவிக்கும், ஆனா அது பரவளைய வடிவத்துல இருக்கும். நான் இதை தான் குழப்பிக்க கூடாதுன்னு சொன்னேன். சரி ஓகே. 11 குழியாடி போட்டிருந்தா தப்பு தான், பரவளைய ஆடி மைண்ட்ல இருக்கணும். அடுத்து 12வது கொஸ்டின். அதுக்கும் பரவளைய ஆடி தான். நான் என்ன சொன்னேன், பார்வைக்கு மட்டும்தான் குழியாடி வரணும், மித்த எல்லாத்துக்குமே குழியாடி பயன்பட்டாலும் நம்ம பரவளைய ஆடியை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எடுத்துக்கணும். 4 ஆப்ஷன்ல பரவளைய ஆடி இல்லாம குழியாடி இருக்குன்னா தான் நீ குழியாடியை சூஸ் பண்ணணும். பரீட்சையில் இங்கல்ல. 13வது கொஸ்டின் அதுவும் குழியாடி தான். சரி சாரி, பரவளைய ஆடி தான், குழியாடின்னு சொல்லிட்டா. 13 பரவளைய ஆடி. 14 டயோக்கில். 15 எதிரொலிக்கும் வானலை வாங்கி. எதிரொலிக்கும் வானலை வாங்கி ஆண்டனா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. 16 வளைவு மையம். 17 ஆடி மையம். ஓகே. 17க்கு மாத்தி போட்டிருக்கான். 18க்கு வளைவு ஆரம். 19க்கு முதன்மை அச்சு. 19க்கு முதன்மை அச்சு. 20க்கு குவியம், முக்கிய குவியம் அல்லது குவியம். 21 குவிய தொலைவு. 21 குவிய தொலைவு. 22 அதுக்கான வாய்ப்பாடு. குவிய தொலைவு இஸ் ஈக்குவல் டு வளைவு ஆரம் பை 2. 23 ஈரில்லா தொலைவு. 24 ஆடிக்கு பின்னால் மாயபிம்பம், நேரான மாயபிம்பம். அப்ப அவன் தப்புனா இவனுக்கு எப்படி சந்தோஷம். 24 அடுத்து 25 25 என்ன சொன்ன, அங்கேயும் ஈரில்லா தொலைவு தானா? ஓகே, ஈரில்லா தொலைவு. அடுத்தது குவியாடி குழியாடி. தப்பு. 27 என்னது? குழியாடி.
ம் அப்பா 28 குவியாடி தானா 29 படுகதிர் எதிரொலிப்பு கதிர் 30 ஒரே தளம் ம் அடுத்து 32 வெள்ளி 31 இல்ல 32 வெள்ளி 31 வந்து படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்போதும் டேஸ் ஆக இருக்கும் 31 சமம் 32க்கு தான் வெள்ளி அப்படியா சரி ரைட் அப்போ சரி ஓகே 31 அது 32 இது 31 நான் சொல்லலைன்னா லாஸ்ட்டுக்கு வெள்ளி போட்டுக்கோ எண்ணி மார்க் போட்டு சொல்லு 6 ரைட்டா எழுதுன எப்படி எழுதுன அண்ணனை பார்த்து அண்ணங்க படிக்கும்போது நீயும் கூட படிச்சியா கேள்வி கேட்ட ஆன்சர் பண்ணியா சூப்பர் திருத்தியாச்சா மேப்ப இது நோட்டை கொடுத்தாச்சா அவங்கவுங்க நோட்டை அன்பு எவ்வளோ அவுட் ஆஃப் 31 சொல்லியா 15 ஓகே அவன் 50% வாங்கிட்டான் சரி எழில் மதி எவ்வளோ 6 வெரி குட் சூப்பர் சரி ஃபர்ஸ்ட் மார்க் அன்பு செலியன் கிளாப் கொடுத்துடலாம் 26 சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து அன்பா செலியாவான்னு பார்த்துடலாம் பாய்